ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் முதல்ல சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற கருவேப்பிலைக்கு தகுந்த போல் தான் நம்ம இஞ்சி எடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை நிறைய ஒரு 2 கைப்பிடி வர்ற போல் நான் கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி இதில் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். நான் நல்லா நீளமாகவே 1 2 உடச்சி சேர்த்துருக்குறேன். அடுத்து இதில் புதினா தழையை சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இது வந்து கொஞ்சம் நாள்பட்ட புளி, அதனால் கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதில் அளவாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சி விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நான் எந்த அளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள். தண்ணியும் அளவாக சேர்த்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வாணலி வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா ஒன்று போல் வெடித்து வரணும். கூடவே உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதே போல் கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் அளவாக வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தாளிப்புக்கு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். இது வறுத்த வேர்க்கடலை. முந்திரி நல்லா கரகரப்பாக வறுபட்டு வர்ற வரைக்கும் இது நல்லா வறுத்து விட்டுடணும். முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக நிறம் மாதிரி வந்திருக்குது. இப்போ நான் வந்து இந்த முந்திரியும் வேர்க்கடலையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். நம்ம இதை வந்து கடைசியில் நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புமே வந்து எல்லாமே கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். அடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. ஓரளவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி பாத்தையும் தாண்டி நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். பூண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். தண்ணி இந்தளவு தான் சேர்த்துருக்குற பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் இது கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு இது அப்படியே கொதிக்கிட்டோம்.
நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். கலர் வந்து நிறம் மாறி வந்தாலே இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் இதை வந்து கலந்து விடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்போல் உப்பு சேர்க்கணும். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு பத்தலைனா கூட நம்ம கடைசியில் சேர்த்துடலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மைல்டாக ஒரு கரம் மசாலா ஃப்ளேவர் இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். உப்பு கரம் மசாலா தூள்லாம் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்த இந்த கருவேப்பிலைக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்து நான் வடித்து உதிரியாக நல்லா ஆற விட்டு வச்சுருக்கேன். இப்போ ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இதை சாப்பிட்டுலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் அதை போல் செய்யும்போது. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி வேர்க்கடலையே சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸோடு கொடுத்து அனுப்பலாம். இல்லை சைட் டிஷ்ஷே இல்லாமல் கூட பிள்ளைங்க இந்த வேர்க்கடலை முந்திரியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க, விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த கருவேப்பிலை சாதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை ரைஸை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் ஒரு செய்முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஆசையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.